அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவா ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம், அலைபேசி 9865098370 9865098370 98370. அடியருடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாத ராசி பலன்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் சில கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும். அதில் முக்கியமாக யாருன்னு பார்த்தோம்னா 5 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்களும் இந்த மாதக்கணக்கில் தான் பயிற்சி ஆகும். வருஷக்கணக்கில் பயிற்சியான கிரகங்கள் உங்களுக்கே தெரியும். சனி, குரு, ராகு, கேது. அவங்கள பற்றி நம்ம இப்போதைக்கு பயிற்சி இல்லை, எல்லாம் முடிஞ்சது. ஆனால் அவங்க தரக்கூடிய இடையூறுகளையும் நன்மையாக்கி கொடுக்கக்கூடியது இந்த 5 கிரகங்கள். அப்போ இது ஏதாவது நீங்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த 4 பயிற்சினால், ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சினால் கஷ்டப்படுறோம். இந்த மற்ற கிரகங்கள் ஏதாவது இந்த மாதத்தில் பயிற்சி ஆகி நமக்கு அனுகூலங்களை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு நிறையா நேயர்கள் இருப்பாங்க. ஏன்னா இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது மாறி 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 ரவுண்டிங்லேயே இருக்கும். ஒவ்வொரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போயிட்டே. அதனால் ஒருத்தர் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்கிறதும் சொல்ல முடியாது, நல்லா இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்கிறதையும் முடிவு பண்ண முடியாது. அப்போது ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது ஒரு பயிற்சி நடக்கும். அதன் மூலமாக விடிவு காலம் வராதா, ஒரு நன்மை ஏற்படாதா, இருக்கிற கஷ்டம் தொலையாதா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். கடன் தொல்லை இருக்கும், தொழிலில் பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், திருமண தோஷம் இருக்கலாம், புத்திர சோகம் இருக்கலாம், கல்வியில் தடை இருக்கலாம், இந்த மாதிரி வியாதி இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் ஏதாவது மாற்றங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது பயிற்சிகள் நடைபெற்று நமக்கு வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறதே நாங்கள் போடுறோம். தமிழாகட்டும் ஆங்கிலமாகட்டும் நமது நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் நல்லவங்களுக்கும் நல்லது வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவங்களுக்கும் இத்தனை % தான் இருக்குது, இந்த மாதம் இந்த சுவாமியை வழிபட்டு கவனமாக இருக்கணுங்கிறதையும் நாங்கள் சொல்லிடுவோம். அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த மாத ராசி பலன், ஆங்கில மாதமாக இருக்கட்டும் தமிழ் மாதமாக இருக்கட்டும், மிஸ் பண்ணாமல் இதை பார்த்துட்டு வந்தாலே போகிறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். வாங்க 12 ராசியிலிருந்து, இந்த முதல் ராசியிலிருந்து 12 ராசிக்கு உண்டான முழு பலாபலங்களையும் விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய மகம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம், இந்த தமிழ் வருஷத்துக்கு பேர் விஸ்வாவசுன்னு பேர். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய வருஷம்னு பேர். வசுக்கள் அப்படின்னா எல்லா பொருட்கள், எல்லா அஷ்டவசுக்கள்னு சொல்லுவாங்க. எல்லா நன்மைகளும், எல்லா செல்வங்களும் வச்சுக்கலாம். இப்போ விஸ்வாவசு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் குறிக்கக்கூடிய பேர் தான் இந்த வருஷத்துக்கு பேர். இந்த வருஷம் அப்படிங்கிறது எல்லாரும் செல்வ சௌபாகியத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் அந்த வருஷத்தினுடைய பலாபலங்கள். அந்த வருஷத்தில் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தினுடைய பலாபலங்கள் சிம்மராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த மாத பலாபலங்களில் ராசியில் சுக்கிரன், கேது மிகச்சிறப்பு. பொருளாதார உயர்வு ஏற்படும், வருவாய் அதிகரிக்கும், மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை. சுக்கிரன் ராசியில், லக்னத்தில், 5, 7, 8 இதில் எல்லாம் இருந்தால் ஒரு மகிழ்ச்சிகள் உண்டாகும். பொருளாதார ரீதியான உயர்வு, நேரத்துக்கு சாப்பிட்லாம், தூங்கலாம், இதெல்லாம் தான் மகிழ்ச்சி. பணம், காசு, வருமானம் எல்லாம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் பண்ண முடியலன்னா மகிழ்ச்சி எங்கேருந்து கிடைக்கும்? அந்தந்த டைமுக்கு அதாவது பண்ணால் தான் சந்தோஷம். சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிட்ணும், தூங்குகிற நேரத்துக்கு தூங்கணும். இதெல்லாம் இல்லைன்னா மகிழ்ச்சி இருக்காது. டைம் மாறி ஒரு நாளைக்கு நம்மளுடைய அன்றைக்கி ப்ரோக்ராம் டைம் டேபிள் ஒரு நாள் மாற்றம் ஆயிடுச்சுன்னா மறுநாள் அதே தான் தொடரும். மறுநாளைக்கு அந்த பிரச்சனைகள் வரும்போது கோபம், ஆத்திரம், சண்டை இதெல்லாம் ஏற்படும். அப்போது இந்த சுக்கிரன் லக்னத்தில் இருக்கும் பொழுது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி வாழலாம். மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். சந்தோஷங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இனம் புரியாத இன்பங்கள் உண்டாகும். தேவைக்கு ஏற்ப பொருளாதார வசதியை கொடுப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிரன் அதிபதியாக விளங்கக்கூடியது இந்த ஆடை, ஆபரணங்கள், பணம், காசு, இது நகை, இதுக்கெல்லாம் அவர் தான் அதிபதி. இது சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜுவல்லரி வச்சுருக்காங்க, உலோகத் தொழில், இரும்பு, பித்தளை, ஈயம், தங்கம், வெள்ளி, காப்பர், நவரத்னங்கள், வைர வைடூரியங்கள், இந்த மாதிரி உலோகம், அலுமினியம், இதெல்லாமே உலோகம். இந்த மாதிரி சம்பந்தமான ஒரு தொழில் பண்ணக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு அபரிமிதமான யோகம் ஏற்படுது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்,
இவங்களுக்கும் நன்மை. கேது கூட இருக்கிறதுனால இன்னும் அதிகப்படியான வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் சில பேருக்கு ஏற்படும். கேதுவும் சுக்கிரனும் சேரும் பொழுது. இல்லைன்னா வெளிநாட்டு பணம் அப்படிங்கிறது நமக்கு ஏதாவது வரும். வெளிநாட்டில் நம்ம ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இல்லை அங்கே இருக்கக்கூடிய இதில் நம்ம பண்ணி அதிலிருந்து நமக்கு ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் மூலமாக வர்றது, எப்படியாவது ஒரு அந்நிய தேச பணம் அப்படிங்கிறது நம்ம கையாளலாம் அப்படிங்கிறது உண்டாகும். அதே மாதிரியே சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். சட்ட ரீதியான பிரச்சனைகள் விலகும். ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். 2ஆம் இடத்துல சூரியன், கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பாக பேச்சால் கலகங்கள் உண்டாகும். பாகிஸ்தானத்தில் சூரியன் எப்போவுமே இருக்கக்கூடாது. பாகிஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் எல்லாம் பண்ணி எல்லாம் கரெக்டாக பண்ணி வாய் வார்த்தையில் பகச்சிக்கிறது, பேச்சால் கலகம், உஷ்ணமான பேச்சுக்கள் வரும். நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுவாங்க. 2 சூரியன் இருந்ததுன்னா பகை உண்டாக்கிடும். வள்ளுவர் சொல்கிற மாதிரி தீயினால் சுட்ட புண் ஆறிடமே ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படிம்பார். டைரெக்டாக சூடு அவனுக்கு வச்சுட்டோம்னா அந்த புண் ஆறிடும். ஆனால் பேச்சால் ஒருத்தனை சுட்டி காட்டிட்டோம்னால் ஒவ்வொரு நாளும் அதை நினச்சி பார்த்து நம்மளை திட்டிகிட்டே இருப்பான், ஏங்குவான். அதை அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டான். அதனால தான் இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ முக்கியம். அந்த மாதிரி ஒரு நேரம் சிம்மராசிக்கு. பேச்சை விடக்கூடாது, வார்த்தையை விடக்கூடாது. யாருக்கிட்டையுமே அழகாக, அறிவாக, அன்பாக, அளவாக பேசக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கணும். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால குடும்ப பிரிவை கொடுப்பார். தகப்பனார் உடல்நலம் பாதிப்பு, இந்த மாதிரி அமைப்புகள் நன்மைன்னு சொல்ல முடியாது. 2ல் சூரியன் இருந்தால் கெடுதல் தான். ராசிநாதனாக போயிட்டார், அதனால் அதிகமாக பாதிப்பு இருக்காது. வேறு ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் வச்சு செய்வார், பயப்பட வேண்டாம். 3ஆம் இடத்துல செவ்வாய் புதன், சகோதர சகோதரிகள் மூலம் அனுகூலங்கள் உண்டு, அந்யோன்யங்கள் ஏற்படும். பூமி, மனை, வீடு, விவசாய நிலங்கள் லாபம். ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம் லாபம். மருத்துவமனை, மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், நீட் தேர்வு படிக்கக்கூடியவர்கள்லாம் முன்னேற்றத்தை அடையலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, போர்வெல், நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், இவங்களுக்கு நன்மை ஏற்படுது. புதன் இருக்கிறதுனால கணக்கு வழக்கு, பேச்சு, சொற்பொழிவு, ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், அரசியல்வாதிகள் இவங்களுக்கும் பெரும் செல்வம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 4, 5, 6 ஒன்றும் இல்லை. 7ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை, தேவையில்லாத கெட்ட பெயர்கள் வரும். எப்படி வரும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடுகள், திருமணம் ஆகியிருந்தால் பிரிவு, சண்டை சச்சரவுகள், பிரிஞ்சு போகிறது, அந்த மாதிரி அமைப்பு குறிப்பிடுத்துவார். திருமணம் ஆகலைன்னா கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பழிபாவங்கள் அப்படிங்கிறது ராகு சனி சேரவே கூடாது எப்போவுமே, எந்த கட்டத்துலையுமே. இருக்கக்கூடிய இடமும் 7ஆம் இடம், அதனால் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஷிப்பால் தான் பிரச்சனை வரும். இந்த கேது ராகுவும் சனியும் சேர்ந்தால் நாம் நல்லவனாக இருந்தாலும் சேர்வார் சேர்க்கை நம்மளை மாட்டி விட்டுரும். கூடா நட்பு கேடாய் விளையும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அமைப்பு ஏற்படும், தானாக வரும். அதனால் எங்கே யாரை கட் பண்ணணுமோ கட் பண்ணிடணும். 11ஆம் இடத்துல குரு மிகச்சிறப்பு, திருமண யோகம் உண்டாகும், வம்சவிருத்தி ஏற்படும், பொன்பொருள், ஆடை, ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு உண்டாகும். வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழலாம். பொதுவாக சிம்மராசின்னு எடுத்துட்டால் இந்த மாத பலாபலன்களில் 90% நன்மைகள் உண்டாகுது. இந்த மாதம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 95% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு மிகச்சிறப்பு. அதே மாதிரி சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் நன்மைகள் அதிகரிக்குது. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் ரோஸ் கலர், அதாவது பிங்க்னு சொல்லுவாங்களா அந்த கலர். அனுகூலமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.